வணக்கம் சர்மிளா. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி ஒன்றியம் ஒதியத்தூர் ஊராட்சி பஸ் ஸ்டாப் பகுதியில் காமராஜர், ராஜீவ்காந்தி சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டு ஊராட்சி நீர்நிலையங்களுக்கு சொந்தமான இடத்தில் அப்பகுதியில் சேர்ந்த ஒரு தரப்பினர் முன் அனுமதி பெறாமல் அம்பேத்கர் சிலையை நிறுவினர். அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்டவாறு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் வைத்துள்ள மற்ற தலைவர்களின் சிலைகளை அவமதிப்பது போன்று உள்ளதாக சிலர் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து இரு தரப்பினரும் முக்கிய நிர்வாகிகளை அழைத்து வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து அம்பேத்கர் சிலை சுற்றி தகர சீட் அமைத்து மறைக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு மேல் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக அம்பேத்கர் சிலை மறைத்து அமைக்கப்பட்டிருந்த தகர சீட் நேற்று முன்தினம் இரவோடு இரவாக மர்ம நபர்கள் முழுவதையும் அகற்றினர். இதனை அறிந்த ஊர் மக்கள் அப்பகுதியில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து ஆத்தூர் டிஎஸ்பி சத்யராஜ் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் சேலம் ஏடிஎஸ்பி சங்கர் சம்பவ இடத்துக்கு விரைந்தார், விசாரணை நடத்தினார். இந்த நிலையில் தகவல் அறிந்து ஒதியத்தூர் ஊராட்சி பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒதியத்தூர் கேட் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தொடர்ந்து வாகனங்கள் மாற்று பாதையாக செல்ல போலீசார் அனுமதித்தனர். தொடர்ந்து கெங்கவள்ளி தாசில்தார் காந்தமுத்து, டிஎஸ்பி உள்ளிட்ட அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் சம்பவ இடத்திற்கு ஆத்தூர் ஆர்டிஓ வந்து விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர்ந்து மறியலில் குதித்தனர். சிலை வைத்த தரப்பினரும் ஆர்டிஓ தமிழ்வாணி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் எவ்வித அனுமதியுமின்றி தகர சீட்டை அகற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தொடர்ந்து கோஷமிட்டனர். சிலை அமைத்தவர்களுக்கு பதிலாக இரு தரப்பினரும் மாறி மாறி கோஷமிட்டதால் கடுமையான பரபரப்பும் ஏற்பட்டது. இதையடுத்து அப்பகுதியில் டிஎஸ்பி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் நேற்று இரவு குவிக்கப்பட்டனர். மேலும் இரவு தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பி குத்தாலிங்கம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தினார். இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை ஏற்படாமல் மீண்டும் தகர சீட் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும், அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எடுக்கப்படும் என்று மைக்கில் பேசிக் கொண்டிருந்த பொழுதே அப்பொழுது சிலை வைத்தவர் தரப்பிலிருந்து எதிர்த்தரப்பினர் மீது கல்வீசினர். இந்த கல்வீச்சில் பரபரப்பு ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த இரவு தடியடி நடத்த எஸ்பி உத்தரவிட்டார். இதனையடுத்து லேசான தடியடி நடத்தி போலீசார் கூட்டத்தை கலைத்தனர். கல்வீச்சு சம்பவத்தில் ராதிகா, அருள் பிரகாஷ் மற்றும் ரத்னவேல் ஆகிய போலீசார் மீதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணின் மண்டையும் உடைக்கப்பட்டது. இந்த தடியடி சம்பவத்தால் பெரும் பதற்றமான சூழல் நிலவி வருவதால் அந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து தற்போது வரை 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சேலத்தில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது காவல்துறையினர் தடியடி நடத்திய இந்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அந்த பகுதி தற்பொழுது வரை பதற்றமான சூழலை நிலவி வருகிறது. Vaya.